ட்ரைனிங் வந்து இன்னைக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். முதல்ல எப்படி ஒரு விவசாயிய நம்ம போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட எப்படி பேசணும், நான் யாரு, எங்கிருந்து வரேன், என்னங்கிறத முதல்ல நான் என்னுடைய பேரை சொல்லி அறிமுகப்படுத்திடணும். அப்புறம் என்னென்ன என்னென்ன பயிர்கள் பண்றீங்க இப்படிங்கிறத பத்தி விவரமா டீட்டெயிலாக நாம் லேர்ன் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு முதல்ல அக்ரி 82க்கும் அக்ரி யூமிக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. குட். இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். நாளைக்கு எல்லாரும் ஃபீல்டுக்கு போன ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம பண்ணுவோம். நம்ம அத திரும்ப ப்ளே பண்ணுவோம். ஆனா ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்ட விஷயத்த இன்றைக்கு ஃபீல்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. கொடுத்துடலாமா? எஸ் சார். ஓகே, 3 பேர் தான் சொல்லிருக்கீங்க கொடுக்கலான்ட்டு. 32 பேர் இருக்கிறோம். சார் ஒரு டவுட் சார். நான் சாந்தி ஃப்ரம் கூடூர். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் சார். அதே இப்போ ஒன் டைம் ஆல்ரெடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் டைம் முடிஞ்சிடுச்சு, தேர்ட் டைம்ல இருந்து கூட நம்மளது ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போ வேணாலும் கொடுக்கலாம் மேடம். கெமிக்கல் உரங்கள் கொடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நாங்க இது வரைக்கும் இதுதானே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இல்ல, அதாவது அந்த இப்போ அக்ரில தொடர்ந்து நம்ம இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் டேவிட் கிரிபாபு, மிஸ்டர் ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அக்ரியை நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற இவரு வெங்கடேஷ் சார் இருக்காரு, அவங்க எல்லாம் இப்போ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அக்ரில ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருக்காங்க வெங்கடேஷ் சார், அவரு ஜேபிஆர் எல்லாம். சொல்லுங்க டேவிட் சார். அவங்க மேம் நெல்லு பயிருக்கா என்ன பயிருக்கா கேக்குறாங்க சார். மாதிரி மேடம் நீங்க என்ன பயிருக்கு கேக்குறீங்க? நெல்லு பயிருக்கு. இப்போ நான் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் விடனே அவங்க வந்து நெல்லு நட்டுட்டாங்க சார், போட்டாச்சு. நான் அப்புறம் தானே சார் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட வெஸ்டேஜ் ஒர்க். களை எடுத்துட்டாங்களா மேம்? களை எடுத்துட்டாங்களா? அந்த இதெல்லாம் தண்ணி களை எல்லாம் அத ஸ்டார்டிங்ல இருந்து போடவே இல்ல சார். ஸ்டார்டிங்ல போட. இப்போ பயிர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? கதிர் வர ஸ்டேஜ்ல இருக்கா? இன்னும் முன்னாடி சார், கொஞ்சம் முன்னாடி இருக்குங்களா? இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கதிர் வரும்போது வந்து கம்பைன் அப்படி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலன்னு சொன்னா லாஸ்ட், அதாவது கதிர் வர்றதுக்கு முன்னாடி வந்து கம்பைன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கிரானட்ஸ், கோல்டு, ப்ரோடெக், 82 இந்த சேர்த்து போட்டோன்னு வச்சுங்க. அப்போ வந்து அது வந்து நல்லா எடுத்து கொடுத்துரும், விளைச்சல வந்து எடுத்து கொடுத்துரும். நானோடெக் கொடுக்கணும், கோல்டு கொடுக்கணும், கிரானல்ஸ் கொடுக்கணும், 82 மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு ஏக்கராவுக்கு வந்து 2 கிரானல்ஸ், 2 பேக்கெட் கிரானல்ஸ், 2 பேக்கெட் வந்து கோல்டு. ஓகே சார். 2 பேக்கெட் அது 100 ml இருக்கும், 100 கிராம் இருக்கும் அது. அதுக்கடுத்து வந்து நானோடெக் வந்து அந்த 1/4 கிலோ வரும், அது 250. 82 அதுக்கு வந்து 200 ml ஒரு ஏக்கராவுக்கு பண்ணி கதிர் வருது இல்லைங்களா, நெல்லு வரும் இல்லையா, அந்த டைம்ல வந்து கொடுத்துடணும். அப்போ கொடுத்துட்டோம் சொன்னாக்கா காம்போ அது வந்து நல்ல ஒரு கம்பைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடியில இருந்து, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்கலன்னு சொன்னா கடைசி எண்ட் ஸ்டேஜ்ல அந்த 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிர் வரும்போது கொடுக்கறது. அது கொடுக்கும்போது நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதாவது பெட்டரா கிடைக்கும் அவங்களுக்கு. லாஸ்ட் டைம் கொடுக்கறத விட பெட்டரா வரும். இந்த நெல்லு எல்லாம் கறிக்கா போகாது. எல்லா நெல்லுமே வந்து பால் புடிச்சு நல்ல குவாண்டிட்டி வந்து அதிகமா கிடைக்கும். ஓகே சார், நைஸ். ஓகே ஓகே. ஏன்னா என்ன டவுட், வெளியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து போடல, இது யூஸ் ஆயிருக்காது எங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்காக தான் நான் இது கிளாரிஃபை பண்ணிட்டா எப்போ வேணாலும் நம்ம போலாம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கொண்டு போலாம். இப்ப சொன்னாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு பயிர். இன்னும் இந்த நெல்லு எல்லாம் வந்து கறிக்கா போகாம, ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து கறிக்கா தான் அதிகமா போகும்.
நெல் ஆமா பதறுன்னு சார். வேஸ்டேஜ் எஸ் சார். அதுதான் போகும். ஸோ அது குறைக்க அது வராம பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஃபேக்டர் கொடுத்தீங்கன்னாக்கா சார். இப்போ அவங்க ஒரு 2 மூட்டை 3 ஒரு 3 பேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்னு சொன்னா அது 6,000 கிட்ட ஆயிடும். எஸ் சார். இந்த உரத்துக்கான செலவு அதுல வந்துரும் அந்த ஹீல்டு. எஸ் சார். சார் உங்க நம்பர் ப்ளீஸ் சார். மேம் 9585 சார் சார் 9585 7080 சார். 7080. எஸ் சார். டேவிட் சார் நீங்க மெசேஜ் அனுப்புங்க. எஸ் ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஓகே தேங்க்யூ இல்ல சார். உங்களுக்கு சாட்ல இப்ப அனுப்பிடுவாரு மெசேஜ். இல்ல ஓகே சார். நைஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற இன்றைக்கு அக்ரி ட்ரைனிங் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள புதிய விஷயத்த சொல்லி கொடுத்தது? ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவுமே அக்ரி ட்ரைனிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி தான். ஏன்னா சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த வாரம் அக்ரி வாரம். அக்ரியில் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. அக்ரி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதற்காக அப்படின்னா இன்றைக்கு வந்து அக்ரியில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். ஏன்னா ராஜன் சார் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோம். அதாவது இப்போ 400 கோடி இந்தியாவில் அக்ரி ப்ராடக்ட் டர்ன் ஓவர் ஆகுது. அதில் 200 கோடியை நம்ம வெஸ்டேஜ் பண்ணுறோம். அதில் ஆந்திராவில் மட்டுமே 35 கோடி 40 கோடி பண்ணுறாங்க. ஆந்திராவில் தெலுங்கானா மட்டுமே 40 கோடிக்கு மேலே பண்ணுறாங்க. அப்போ ஏன் அதே அளவு நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது? அதை இன்னும் டெவலப் பண்ணலாம். 46 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆக போகுது அக்ரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம எவ்வளவு பண்ண போகிறோம், எவ்வளவு வெஸ்டேஜ் பண்ண போகுது அப்படின்றத விட நம்ம டீமில் எவ்வளோ பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கிறோம். நம்ம டீமில் நமக்கு கீழே நடக்கக்கூடிய வியாபாரத்திலிருந்து தான் நமக்கு வருமானம் வரப்போகுது. அப்போ அக்ரி ப்ராடக்டை கொடுக்கறதுனால ஒரு மிகப்பெரிய பசுமை புரட்சியை மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு விவசாய புரட்சியை பண்ணுறதன் மூலமாக, விவசாயியை சந்தோஷப்படுத்துறதன் மூலமாக நம்மளும் சந்தோஷமாக முடியும், நம்மளும் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து நம்ம அதன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாங்க, நிறைய கற்றுக்குங்க. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் நிறுத்தி நிதானமாக அழகாக சொன்னார் ட்ரெயினர். கரெக்டாக? எஸ் சார். எப்போவுமே ஒரு டைரி பெண்ணோட நீங்கள் மார்னிங் செஷனில் உட்காந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு நிறைய அக்ரியை பற்றிய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஓகே. ஃபீல்டுக்கு போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். எஸ் சார். ஏற்கனவே போகிறவங்களுக்கும் அது இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணும், போகாதவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆமா சார். பாயிண்ட் நம்ம கையில் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விவசாயியை சந்திக்க முடியும். எஸ் சார். விவசாயிகள் அவங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு அக்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், மண்ணை பற்றி தெரியும், ஒவ்வொரு பயிரை பற்றியும் தெரியும். நம்ம புதுசா கத்துக்கிட்டு போறோம். ஆனா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா யாரை வேணாலும் மீட் பண்ணலாம். எஸ் சார். 25 வருஷம் 30 வருஷம் கோர்ட்ல ஒரு அட்வொகேட் வாதாடிட்டு இருக்காரு அப்படின்னா, புதுசா போற பையன் அவரை எதிர்த்து வாதாடுறான் அப்படின்னா இவன்கிட்ட பாயிண்ட் இருந்தா இவனால ஜெயிக்க முடியும். நம்ம நல்ல விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா விவசாயி நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுடைய நிலத்துல நம்ம என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறோம், அவங்களுடைய பயிர்ல எவ்வளவு ஈல்டிங் கொடுக்க போறோம் அப்படின்றத தெளிவா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லா விவசாயியும் நம்ம கூட வருவாங்க. இன்னைக்கு அதை செஞ்சு கூட இருந்து பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்கள்ல. ஒரு விவசாயிகள் எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை தராங்க, எந்த அளவுக்கு நம்மளை சந்தோஷமா அவங்க வரவேற்கிறாங்கன்றத நான் பலமுறை விவசாயிகள்கிட்ட போகும்போது நான் அதை பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சால் எப்படி இருக்கும்? முருகன் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவர் ஒரு விவசாயி, நம்ம இதில் ஒரு சில்வர் டைரக்டர், ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு வெஸ்டேஜ் வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. முருகன் சார்
நாரண்டள்ளி முருகன். சார் குட் மார்னிங் சார். நான் பாடகத்தில் நாளைக்கு பேசுறேன் சார். நாளைக்கு பேசுறீங்களா? ஓகே ஃபைன். சார் கொஞ்சம் இன்றைக்கு பிஸியா இருக்காரு பால் கடையில. சரி நாளைக்கு பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் நானும் விவசாயத்துக்கு ஒருத்தருக்கு நெல்லு கொடுத்து அவருக்கு 45 மூட்டை நெல் வந்துச்சு சார் ஒரு ஏக்கராக்கு. இப்பதான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னதான் சார் அறுத்தாங்க. அவரும் இதுல இருக்கிறாங்க, நம்ம மீட்டிங்ல இருக்கிற விநாயகர் சார், அவரு பேச சொல்றோம் சார். அவருக்கு தான் கொடுத்தோம். ஓகே விநாயகர் சார் குட் மார்னிங். விநாயகர் சார் பேசுங்க சார். ஹலோ, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க சார். விநாயகர் சார் உங்க மைக்கை டச் பண்ணுங்க, அது ஓப்பன் ஆயிடும், பேசலாம். விநாயகர் சார். சரி மேடம், அவங்க இதுக்கு முன்னாடி அவருக்கு அது ஓபன் பண்ணி பேச முடியலன்னு நினைக்கிறேன். ஏதோ சந்தர்ப்பம் சரியில்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளவு மூட்டை நெல் அறுத்தது? இல்லைங்க சார், இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு ஒரு 5 புட்டி 3 புட்டி 4 புட்டி அப்படிதான் விளைஞ்சுதான். இந்த முறை வந்து 11 புட்டி நெல் விளைஞ்சிருக்குங்க சார். நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பாதியில கொடுத்துருந்தாங்க, பாதியில கொடுத்தாங்க, சரியா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம இது கூட யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல நெல்லுக்கு. இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்தேன் சார். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அக்ரி நானோடெக் வந்து 1/2 கேஜி, அக்ரி யூமிக் வந்து 1 கேஜி, ஒரு 2 பாட்டில் கொடுத்தேன், 1/2 லிட்டரு. அக்ரி 82 1/2 லிட்டர் 2 கொடுத்தேன். அப்புறம் அக்ரி மாஸ் வந்து 2 வந்து 100 கிராம் வந்து 2 கொடுத்தேன். அதே மாதிரி கோல்டும் ஒன்று சேர்த்தணும் சார். சேர்த்தி கொடுத்து அவரை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ண வச்சேன். எப்படின்னா பச்சை கட்டி மருந்து போட்டு அவங்க எப்படியும் நம்ம மருந்து போடுறதுமே உடனே நம்ம மருந்து கேட்காது இல்லைங்களா, அவங்க கெமிக்கல் உரத்தை போட சொல்லிட்டு ஒரு 50 கிலோ போடுற இடத்துல ஒரு 25 கிலோ மட்டும்தான் சார் போட சொன்னோம். போட சொல்லிட்டு அது பச்சை காட்டின பின்னாடி நம்ம மருந்து வந்து தண்ணியில லிக்விட் ஃபார்மா கலந்து கொடுக்க சொன்னேன். லிக்விட் ஃபார்மா கொடுத்தாங்க, அந்த துண்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. அதை கொடுத்த பின்னாடி அப்புறம் வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 15 நாள் விட்டு நம்மளதே திருப்பி இன்னொரு வாட்டி கொடுக்க சொன்னேன். திருப்பி 15 நாள் விட்டுட்டு அந்த அதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துனே வர சொன்னோம் சார். கொடுத்துன்னு வரும்போது நம்ம இது புடை வருது இல்லைங்க சார். புடை வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லா விவசாயிகளும் யூரியா போடுவாங்க சார். யூரியா வந்து சும்மா ஒரே முகமா வர்றதுக்காக லைட்டா போடுவாங்க. அப்புறம் போடும்போது நான் என்ன சொன்னேன், யூரியா எவ்வளவு போடுங்க அப்படின்னு கேட்டேன். நானு ஒரு 50 கிலோ 30 கிலோ அப்படி போடுவேன் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு 20 கிலோ மட்டும் போடுங்க லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். லைட்டா ஒரு 20 கிலோ அந்த 5 கிலோ 3 கிலோ அப்படி போட்டேன்னு சொன்னாரு. ஒரு 15 கிலோக்கு மட்டும் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அது போட்டு ஒரு 5 நாள் கழிச்சு அந்த புடவை வர டைம்ல மட்டும் நம்ம மருந்து வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் ஒரு 5 நாள் போட்டு நம்ம மருந்து கொடுத்து கொலை நல்லா நீண்டு வந்து கொலையே அவங்க இத்தனை வருஷத்துல பாக்கல நிலத்துல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பதிரியே வரலைங்களா சார். 45 மூட்டை ஒரு ஏக்கருக்கு அறுத்து எட்டுனது கொட்டினதும் அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணி நெல்லுக்கு இவ்வளவு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து விசாரிச்சாங்களாம் சார். வெரி குட், சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். வெரி குட், சூப்பர் மேடம். இப்போ நேத்து போயிட்டு கிருஷ்ணகிரில போயிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு வந்தோம் சார். இது ஒரு இப்போ காலையில போனோம். போயிட்டு ஒரு 6-7 பேர் கிட்ட காமிச்சாங்க. கிருஷ்ணகிரில டீம் ரெடி பண்ணிட்டு போறோம் சார். அங்கேயும் விவசாயிக்காரர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன். வெரி குட் வெரி குட். இத பத்தி தான் சொல்லி ஆமாங்க சார். கத்திரிக்காய் செடி அது ஒண்ணு சொன்னேன் சார். வாலாஜாலையும் டீம் ரெடி பண்ணுக்கிறோம். கத்திரிக்காய் செடிக்கு வைக்க சொன்னேன் நானு. வீட்டாண்ட ஒரு கத்திரி செடி வச்சுன்னு இருக்கிறாங்களாம். அந்த கத்திரி செடியில இந்த மருந்து கொஞ்சம் நிலத்துக்கு மீந்ததுல இப்ப என்ன போய் போட்டிருக்கிறாங்க. போட்டு அப்படி பூவும் காயும் அவ்வளவு நல்லா இருக்குதான். அவங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கே செஞ்சு முடிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வித்துருக்குறாங்க சார் கத்திரிக்காய். எனக்கு நேத்து சொன்ன பின்னாதான் தெரிஞ்சு, ஓ நம்ம மருந்து இவ்வளவு வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. நம்ம சொல்லும் போது அது
சரி சிலர் புரிஞ்சாங்களோ புரியலையோ தெரியல. அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு இன்னும் நல்லா சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். பரவாயில்ல. ஒரு செடியில 40 கிலோ கத்திரிக்காய் பறிச்ச பிறகு கூட இன்னொருத்தர் சொல்லும்போது தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க சார். இப்போ நம்ம சொல்றது நம்பிக்கை இல்லன்னு இருக்கும் சிலருக்கு. அது அவங்களே அனுபவிக்கும்போது அது நல்லா இருக்கும் இல்லைங்க சார் நம்ம சொல்றது நம்மகிட்ட. ஓகே, ஓகே. குட். நல்லது, நல்லது. கண்டிப்பா, கண்டிப்பா சார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதாவது அக்ரி ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குதுன்றத இப்ப எல்லாருமே புரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் அக்ரிய பத்தி பேசாதவங்க பேச ஆரம்பிங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பரமசிவம் சார். தேங்க்யூ சார். சார் நான் இப்போ தேங்க்யூ மேடம். போன தேங்க்யூ மேடம். வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு 4-5 நாள் வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அந்த பக்கம் ஃபீல்டு போயிட்டு தான் சார் வந்தேன். ஓகே. வெரி குட். போயிருக்கேன். விவசாயிங்க ஒரு 6-7 பேர் 10 பேர் கிட்ட ஒரு டீம் செட் பண்ணியிருக்கேன். நாளை மறுநாள் அந்த மாதிரி திருவண்ணாமலை ஸ்டாக் பாயிண்ட்ல வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நானும் மறுபடியும் புதன்கிழமை மறுபடியும் போகிறேன் சார் ஊருக்கு. போயிட்டு பார்த்து ஏற்பாடு பண்ணி பண்ணுறேன் சார். செய்யலான்னு இருக்கேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே. தேங்க்யூ. கிரேட் சார். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து அதை இன்னும் அக்ரி ட்ரைனிங்கை தொடர்ந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். மேக்ஸிமம் எல்லாரும் பென்னு டைரி எடுத்துக்குங்க. மார்னிங் செஷனில் சில ஸ்பெஷல் செஷன் நடக்கும்போது கட்டாயம் எடுத்துக்குங்க. டெய்லி எடுத்துக்குங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்து அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். Yes, sir. புரிஞ்சு செயல்படுங்க. Yes, sir. நிறைய எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நம்ம போகணுன்னு ஆசைப்படுறோம். பட் எத்தனை பேர் போகிறோன்றது தான் ரிசல்ட்டு. இப்போ அடுத்த ஜூலை மாதம் லண்டன் ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க. உங்களை நீங்கள் தயார் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இயரே நம்ம வந்து சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு போனோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆனால் நம்ம தெளிவாக இருந்தோம். பட் அதுக்காக தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணோமா, நம்முடைய உழைப்பை கொடுத்தோமா அப்படின்னா நீங்களே யார் அதுக்கான உழைப்பை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்போ இப்பவும் தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை ஒருமுகமாக நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு வெஸ்டேஜிலுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். சப்ளிமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you so much, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.